வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றியடையுங்கள் என்று உங்கள் மகன் அன்போடு உங்களை வேண்டுகிறேன். நான் நிறுத்தி இருக்கிறது கட்சி வேட்பாளர்கள் அல்ல, உங்கள் பிள்ளைகள், என் உடன் பிறந்தார்கள். நாம் தமிழ் என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம். அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு, உரிமை மீட்சிக்கு, பெருமையான பாதுகாப்பான வாழ்விற்கு ஒரு புரட்சிகர அரசியல் படையை கட்டி எழுப்புகிறோம். அதுதான் நாம் தமிழர். அந்த அரசியல் புரட்சி படையில் முன் கள போராளிகளாக நிறுத்தப்பட்டவர்கள் தான் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிற உங்கள் பிள்ளைகள். விவசாயி சின்னம் வேற யாரோ என்று எண்ணாதீர்கள். உங்கள் மகன் சீமான் தான், உங்கள் உடன் பிறந்தால் தான் சின்னமாகவே நிற்கிறேன். அந்த சின்னத்தை என்னை பார்த்துத்தான் மாதிரி வைத்து வரைந்து அனுப்பி அந்த சின்னத்தை பெற்றிருக்கிறார்கள். எண்ணமும் சின்னமும் விவசாயி தான். எனவே விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நாம் ஏற்போம். பேச்சை கேட்டுவிட்டு போகிற என் சொந்தங்கள் அப்படியே போகாமல் உடன் படித்தவர்கள், உடன் பிறந்தவர்கள், சந்திக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கடத்துங்கள். மகத்தான மாற்றத்தை செய்ய வரலாறு நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது, அதை நிறைவேற்றுவோம் என்று என் அன்பு தங்கை சரஸ் அவர்களுக்கு முதுகலை வணிகவியல் படைத்த என் தங்கைக்கு கடலூர் சட்டமன்றத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் என் ஆருயிர் இளவல் ஆய்வியல் நிறைஞர் என் தம்பி தமிழ் அவர்களுக்கு வேளாண்மை சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெறுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நெய்வேலியிலே போட்டியிடுகிற என் தம்பி வீரமணி அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் உங்கள் வாக்கு செலுத்துங்கள். அடுத்ததாக விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை பொறியாளர் ஆனந்தி அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள். அடுத்ததாக குறிஞ்சிப்பாடியில் போட்டியிடுகிற என் அன்பு தங்கை கவிதா ரங்கநாதன் அவர்களுக்கு நீங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றியடைய செய்யுங்கள். பன்ரொட்டி தொகுதியிலே போட்டியிடுகிற முதுகலை ஆங்கிலம் ஆசிரியர் பயிற்சி பெற்ற என் தங்கை பானுப்பிரியா அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். திட்டக்குடியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை மகாலட்சுமி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்துங்கள். என் அன்பு பெற்றோர்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, ஏப்ரல் 23 வாக்கை செலுத்த போகிற போது சற்று யோசியுங்கள். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்தது, கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த உக்ரைன் நாட்டின் பிரதமன் செலன்ஸ்கி அவன் அரசு அலுவலகத்தில் அவன் படத்தை மாட்ட வேண்டாம், எடுத்து விடுங்கள் என்றான். நான் ஒரு ஐடென்டிட்டியோ ஐக்கானோ கிடையாது. ஐ எம் நாட் ஐடென்டிட்டி ஐக்கான். நான் ஒரு குறியீடோ அடையாளமோ அல்ல, எடுத்து விடுங்கள். என் படத்திற்கு பதிலாக உங்கள் அலுவலக மேசைக்கு எதிரே உங்கள் குழந்தைகளின் படத்தை மாட்டி வையுங்கள். உங்களுக்கு முன்னாடி ஒரு கோப்பு, ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்திடுவதற்கு முன்பு உங்கள் பிள்ளைகளின் முகத்தை பார்த்துவிட்டு நாம் இடுகிற கையெழுத்தில் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் சரியாக இருக்குமா, அவர்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா என்று பார்த்து கையெழுத்திடுங்கள் என்றான். அதை போல என்னை பெற்ற பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, வாக்கை செலுத்தும் போது நீங்கள் சாப்பிட்டு விட்டுத்தான் செல்வீர்கள். குனிந்து சாப்பிடுவீர்கள். தட்டில் உங்களுக்கு உணவை தந்தவன் உழவர் குடிமகன், விவசாயி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்றால் உணவிட்டவரை உயிரிழவும் நினைக்க வேண்டும். அதை நினைத்துக்கொண்டு புவனகிரி தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை சுமதி சீனிவாசன் முதுநிலை அறிவியல் படித்த என் அன்பு தங்கைக்கு வேளாண்மை சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். அங்கே போய் பாருங்கள், உங்களுக்கு உணவளித்த உழவர் குடிமகன் விவசாயி சின்னத்திலே முதல் பெட்டியிலே கலப்பையை தூக்கி கொண்டிருப்பான். கலப்பை ஏன் சுமக்கிறான்? இறைமகன் இயேசு உலக மாந்தர்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார். உங்கள் மகன் சீமான் என் மண்ணின் மக்களின் பசியை போக்க இந்த கலப்பையை சுமந்து நிற்கிறேன். அதுதான் நான் தான். அது நன்றாக பாருங்கள், நான் தான் அந்த மகன். அவனை பாருங்கள், அப்போது ஒரு தடவை அவனை பாருங்கள். எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் தரமான கல்வி நம்ம பிள்ளைக்கு கிடைக்கும், எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் நல்ல மருத்துவம் கிடைக்கும், எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் நல்ல குடிநீர், எந்த சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் தடையற்ற மின்சாரம், நல்ல பாதை, தரமான போக்குவரத்து, எவருக்கு வாக்கு செலுத்தினால் வேலை இல்லை என்ற நிலை உருவாகும், யாருக்கு வாக்கு செலுத்தினால் பசி இல்லை என்ற பைந்தமிழ்நாடு உருவாகும், யாருக்கு வாக்கு செலுத்தினால் பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு பணிக்கு சென்று வருகிற நம் பிள்ளைகள் பத்திரமாக வீடு திரும்புவார்கள் என்பதை ஆய்ந்து யோசித்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்துங்கள். விவசாயி சின்னத்திற்கு செலுத்தினால்தான் இதுவெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கை வந்தால் ஒரே அழுத்தாக விவசாயியை தொட்டு
நன்றி என்று சொல்லி விவசாயியை வெல்ல வையுங்கள். அவனும் வாழ்வான், நீங்களும் வாழ்வீர்கள். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. எங்கள் பிள்ளைகள் வெல்க, வெல்க, வெல்க.